எங்கே போகிறோம் சொல்லி எல்லாருக்கும். We are going on a road trip to Pondicherry. ஹாய் எவ்ரிவான், வணக்கம். இன்றைக்கி நம்ம போகிறது ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப்க்கு தான். டைட்டிலை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம போகிறது பாண்டிச்சேரிக்கு. ஸோ இந்த ட்ரிப் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி பை ரோட். நீங்கள் எப்படி போகலாங்கிறத பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து பாண்டிச்சேரி வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரோட் ட்ரிப்புக்கு வந்து வீட்டிலேருந்து காலையில் 4:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ரோட் ட்ரிப், அதோட வந்து பேபி வச்சுருக்கோம். அதுவும் பேபி வந்து டாட்லர் கூட கிடையாது, இன்ஃபேண்ட். ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்பில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி போய்க்கணும். இந்த ரோட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்தது வந்து 2020 நவம்பர் டிசம்பருக்குள்ளே எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் போனோம். ஸோ இது வந்து லேட் ஆனதுக்கு காரணம் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதோட இதுவாக என்னோடய ஃபோனும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததுனால அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த ரோட் ட்ரிப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக விடியலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்ருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான கிளைமேட் பார்த்துக்கோங்க. வெதர் பார்த்திங்கன்னா அப்படியே குளுன்னு இருந்துச்சு. அதோட வந்து நம்மளாம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால, ஸ்பெஷலி நான் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால வந்து இவ்வளோ வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து சுவாசிக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். அது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஈசிஆர் ரோட் பார்த்திங்கன்னா சென்னை பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுறது. இது வந்து மெஜஸ்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து சீ வியூஸ் வந்து நிறையா கிடைக்கும். இதில் வந்து சீ லைன் வியூஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் போகையில். அதுக்கு தான் பேசிக்லி வந்து நாங்கள் ரோட் ட்ரிப் எடுத்தது. அதோடு வந்து கோவிட் முடிஞ்சதுனால வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாங்கிறதுக்காண்டியும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்காமல் வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனால் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் சேஃப் கூட. அதனால தான் இந்த சென்னை டு பாண்டிச்சேரி ரோட் ட்ரிப் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே டாப் 10 ரோட் ட்ரிப்ஸில் ஒன்று. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த பியூட்டிஃபுல்லான வியூ தான் காரணம். ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போகிறதா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரோட் ட்ரிப் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிற வரைக்கும் பச்சை பசேல்னு இருந்துச்சு. ரொம்ப ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்லாம் ஒன்றும் கிடையாது, வெயிலும் அதிகம் கிடையாது. இதோட வந்து எப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேக் பெயின் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து நடுவில் நிப்பாட்டி தான் போனோம். ஸோ ரொம்ப நிப்பாட்டில், ஏன்னா புச்சுக்கு வந்து தூங்கிட்டு இருந்தவ எந்திரிச்சிருவாங்கிறதுக்காண்டி. எந்திரிச்சிட்டா அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் போயிருக்கையில் வந்து அவள் இன்னும் ரொம்ப பேபி இப்போ விட. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயந்துகிட்டே தான் போனோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து இந்த இடத்துல நின்று வந்து வீடியோ எடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் முதலே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில், டெல்லியில் வந்து இப்படி சீ லைன் வியூலாம் பார்க்கவே முடியாது, சுத்தமாக தண்ணியே பார்க்க முடியாது. ஸோ நார்த் இந்தியா சைடு வளர்ந்த பிள்ளைங்கன்னா பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். ஏன்னா நாங்கள் பார்க்காத சில விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பைக் ரைடர்ஸும் இந்த மாதிரி ரோட் ட்ரிப்பில் போயிட்டுருந்தாங்க. ஸோ அவ்வளோ பைக் ரைடர்ஸ் வந்து நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பிலே அவங்களும் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிற ரூட்டை தான் அவங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு கேங்காக போகிற ரோட் ட்ரிப்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் என்னால் வந்து வண்டியில் உட்காந்துட்டு புச்சுக்கு வச்சுட்டு ஷூட் பண்ண முடியல. ஆனால் வந்து அவங்கள பார்த்தா ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. அவங்களாம் ஃபுல் பேக்டு பெரிய புல்லட்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஸ்கூட்டியில் தான் போனோம்.
ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பைக் ரைடர்ஸ் கேங் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இந்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தா சைடில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஆப்ஷன் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிக்கலாம். போட்டிங்கோட காயாக்கிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து போட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் கூகுளில் வந்து ஈஸியாக ரோட்டில் வந்து போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம் சொல்லி எல்லாருக்கும்? We are going on a road trip to Pondicherry. காலையிலே கிளம்பியாச்சு. புச்சி இங்கே போடுற எங்கடா போயிட்டு இருக்கோம்? எங்கடா போய்கிட்டு இருக்கோம்? எங்கடா போய்கிட்டு இருக்கோம் சொல்ல. டேடி யூ அண்ட் மீ. இங்கே பாரு, குண்டு மேலே பாரு. டேய் மேலே கீழே என்னடா புச்சி இங்கே பாருடா. இங்கே பாரு, டேடியை பாரு, மேலே பாரு, இங்கே பாரு. கீழே என்னமோ பார்க்குது, அது எம்பு ஊருதா. ஸோ பார்த்தீங்கன்னா சோஃபார் 142 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். பேக் பெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் பேபியை வேறு பின்னாடி கேரி பண்ணிகிட்டு இருந்ததுனால நியர்லி வந்து எங்களுக்கு வந்து 162 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் போகிறதா இருந்தோம். ஸோ அங்கே ரீச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரீச் ஆகிட்டோம் ஹோட்டலுக்கு. நாங்கள் இருந்தது பார்த்திங்கன்னா ஷெம்பாக்னு ஒரு ஹோட்டல். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து வரப்போகிற வீடியோஸில் வந்து தர்றேன். கண்டிப்பாக ரூம் டூர் இருக்கும். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ரூம் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து வித் பாத் டப் கேட்டோம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காண்டி. ரொம்ப ரொம்ப ஒரு கிளாஸியான ஹோட்டல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இனி வரப்போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரூம் டூர், ஹோட்டல் டூர் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்டர் பண்ணிட்டோம். இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரூம் டூரோடு நான் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.